I'm Bear Grylls. நான் எல்லைகள் வரைக்கும் போயிருக்கேன். இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம். வீடியோ எடுக்க போறோம், எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காட்சிகள் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, போலாம். இது எப்பவும் திட்டமிடுற மாதிரி நடக்கிறது இல்ல. வழக்கம் போல ரோட் மாதிரியாச்சு. பயங்கரமான வெயில். என் கூட இந்த ஜர்னிக்கு வாங்க. இது அட்டகாசமா இருக்க போகுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஏடா இங்க வந்தீங்க. ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பதுலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதழ் கசினா அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துக்கு போக போகிறோம். பட் நான் ஆல்ரெடி இப்போ நான் அங்கே வந்துட்டேன். இப்போ நான் இதழ் கசினா அப்படிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு மலை உச்சியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வர்ற வழியில் ரொம்ப அழகான விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்காக அதையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. As the hours pass, we're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the it's running wild. அப்படியே எட்டி பார்ப்பான். பாய் பாய் பாய். Hearts running wild. அடிவன் தின்றார வார்த்தைன்னு நினைப்பான். சாரி, எப்படி கடிக்கிறான் பாரு. இவர் நான் சுட்டி பாரு, இவரோட நான் முந்தையில என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? முடிஞ்சா மிந்திக்கா கேம்பஸ் ரைட். மலை உச்சிக்கு நடக்க ரெடியாகுங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கா 4:08 சரியா நாங்கள் போயிட்டு வர 4 மணிக்கு போனால் 7 மணி ஆயிரம் வீட்டுக்கு போவேன். சரி, அது 1:45 அதில் போவோம். அப்போ 2 மணிக்கு ஆனாலும் 5 மணிக்கு போயிடலாம். இப்போ 12 1 மணி 12 மணி ஆயிரும். 2 ஹவர் இருக்கு. 1:45 தானே போயிட்டு வர டைம் சரியா இருக்கும்டா. 2 ஹவர் 2 ஹவர் இருக்கு. மலை உச்சியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு அங்கேருந்து எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே பாருங்கள் ஒரு மலை இருக்குது. இந்த மலையோட உச்சிக்கு போன பிறகு அங்கே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். இது இந்த ஊரில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்கூல். உனக்கு என்ன வேணும்?
இன்னும் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கே போகலை. ஸோ இங்கேருந்தே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பாட்டு போட்டுக்கிறேன், நீ இப்போ ஆடு. ஜூம் கலக்கா ஜூம் கலக்கா. வெறும் தண்ணி போட்டில் மட்டும் நம்பி இந்த மலை உச்சை நாங்கள் ஏற போகிறோம். ஜென்ரேஷன் கேப்பா அழகாக இடம் இல்லை போகிறாங்க. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு போகிறாங்க பாரு. வழக்கம் போல் ரோட் மாதிரியாச்சு. தேனி எங்கிட்ட இருக்கு, அங்கிட்டுல இருக்கு. வாங்க அங்கே கண்டென்ட் கிடைச்சிட்டு தானே, அதுக்கு தான் ரோட்டே மாதிரி வந்தேன் நாங்கள். வந்த வழியிலே போவா. ஓட அவர் சொன்னாராங்கண்ணே, ஒரு கொங்கிரீட் ரோடு ஒன்று போணுச்சு, அந்த ரோடோட மேலே போக சொன்னார். இங்கே பாரு தேன்பூச்சி கிடக்கும் அந்த ஏரியாவில். நெருப்பட்டி வந்து இப்போ எதாவது வந்துச்சுன்னா புல் ஏதாவது பற்றிட்டோம்னா புகைக்கு போயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க. தேன் குச்சி வரும்போது புல்ல பற்ற வைக்கிறதா, விரும்பி ஓடுறதாடா. மாமா ஒரு நாள் இதுல தீக்குச்சியில பத்த வைக்கிறாரா, கையில உட்காந்து கடிக்குதா, எங்கிட்டு பத்த வைப்ப. நம்ம முடிவு பண்ண டைமில் இப்போ ஒரு 20 நிமிஷம் வீணாகிடுச்சு. வந்ததை விட வேகமாக நட, அப்போ தான் திரும்பி போயிட்டு ஏறலாம். விஜய் கொடுத்த பேர் ஏண்டு அந்த பேர் இதுவா? அந்த வேலுக்கு விஜய் கொடுத்தா தெரியும். வேற ஏய் கூட்டு போங்கடா. விஜயே பாவண்டா. இதான் சரியான வழி, வாங்க போகலாம். உங்க பாட்டுக்கு அதுல போகுது. நீங்கள் 2 பேரும் தான்டா நடந்தீங்க, நாங்கள் பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டோம். சரி வா மேலே ஏறும். இந்த சந்திரமுகி படிக்கட்டால ஏறி மேலே போனோம்னா சரிடா. வீட்டில் வாங்கியிருக்கான் கலரு, அது நசிஞ்சு போச்சுடா. இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டாப் வியூ. ஏறினதே ஒரு 20 படி கூட இல்லை, அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்டு. என்னடா ரூமில் சும்மாவே படுத்திருந்த நமக்கு நடக்கிறது கஷ்டம்தான். தண்ணி மட்டும்தான்டா இருக்கு. A few moments later. ரைட், ட்ரெயின் வருதுடா. ரொம்ப குயிக்காக போயிடலாம். ஆமாம், இறங்கைக்கு குயிக்காக இறங்கிடலாம். ஆனால் என்ன காலெலாம் கொஞ்சம் பலமில்லாக போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. வச்சிருக்கிறது 2 தண்ணி போட்டில், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. மூக்கு மட்டும் தானே தெரியுது வீடியோ. இதழ் கசிங்க வாயிலே வர மாட்டேன். இல்லைன்னா இதழ் என்ன இல்லைன்னா இல்லைன்னா இதழ் இதழ் இது இதழ். நாளைக்கு வீட்டுக்கு போக போகிறோம். இன்னைக்கு சரி பெண்டு கலடுது. நீ யாழ்ப்பாணத்தில் வச்சுருந்தா என்ன பேர் வச்சிருப்ப? ஏதாவது கோயில் பேர் வச்சு. டே கோவில் போண்டாவில் கோண்டாவில் கோப்பாய் இதுக்கு இதழ் புறம்னு வச்சிருப்பாங்க. ம் இதழ் புறம்னு வச்சிருப்பாங்க. உதடு கடிக்குதுன்னு வச்சுருப்பாங்க. ட்ரெயின் வருது, அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டும். ரைட், இப்போ ட்ரெயின் வரதை நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம். என்னமோ பேராண்மை படத்தில் வந்து இருப்பானுங்க, அந்த மாதிரி வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கோம் பாரு. கடா ட்ரெயினை காணும். அப்படி இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏறுறதுக்கே 1 மணி ஆயிரும். டே ட்ரிப்புன்னு முடிவு பண்ணி வந்தாச்சு, மேலே போவோம் வா. கொஞ்சம் இறங்கும் போது குயிக்காக வந்துடலாம்டா. இதையும் பார்த்து பயப்படக்கூடாடா. இல்லை. இப்போ நம்ம ஒரு மலை தான் ஏறி இருக்கோம், இன்னொரு மலை அங்கே மேலே இருக்குது. அதை ஏறிட்டு நம்ம பார்ப்போம், ஏற முடியுமான்னு முதல் பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜோக் இல்ல இல்லையா? வன பாதுகாப்பு திணைக்களம். அதான அந்த காட்டு விலங்குகள் அடிக்கக்கூடாது. நாங்கள் என்ன அடிக்கணும்? நம்மளை தான்டா காட்டு விலங்கு அடிக்கணும். காட்டுக்கோழி வந்து அடிச்சு விட்டுறலாம்.
தண்ணி மாதிரி ஊற்றுதுடா வேர்த்து. 6.5 hours later. ஒரு வழியாக நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டோம். வந்த வழி பார்த்தீங்கன்னா அது ரோடே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கிளிப்ஸ் எல்லாம். சின்ன ஒரு நடக்கிறதுக்கான ஒரு குறுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதில் ஏறி சுமார் ஒரு 1 ஹவர்னாலும் மலை ஏறி வந்தது ரொம்பவே டயர்டாயிடுச்சு. முகத்தவங்க வேர்த்துக்குது ஃபுல்லாக. இப்போ எனக்கு முன்னாடி தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்னாடி போயிருந்தாங்க. போய்ட்டு அங்கே எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒருக்க பார்ப்போம். அப்பதான் டவுன் தெரியல இல்லையா? அங்கே இருக்கா ஸ்கூலில் உள்ளது வீட்டுக்கு இன்னொன்று எங்க இருந்து வந்துருக்கோன்னு பாருங்க. ஃபோட்டோ எப்படி இருக்கு? 4. நீ விழுந்துடாடா. ஏடா இங்கே வந்தீங்க, ஏடா இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஏடா இங்கே வந்தீங்க. வந்துடா. நான் கேம்ப் அடிக்க நல்லா இருக்குண்ணா. நான் எடுக்கிறது சரியான கஷ்டம். இப்போ நாங்கள் வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள். வா வா வா. ரெடி பண்ணி விட்டு டிக்ஸ் அடிக்க மாதிரி இல்லாம எப்படி இருக்கு? 3, 2, 1. 2,000 years later. After 3,000 years later. 3,000 here later. கேட்டா கிட்ட வரல நீங்க ஓப்பாய். தெரிஞ்சு பண்ணி. நான் 2 பேரும் நிக்கிறேன். ஒன்று நீ தாண்டா தூரம் போயிட்ட. நீங்கள் இவங்க 3 பேர் தெரியும். நீ மேல தெரியும். நீங்க இல்லையா? நான் கொஞ்சம் இப்படி 1 eternity later. 3, 2, 1. ஐயோ சுத்தி போட்டேன். அது நேரா வரல. Day 2. இது யாராவது நேரா போடுங்க வேண்டாம். Day 3. ஏய் இது எடுக்காமல இவ்வளோ ட்ரை பண்ணி வாடா 10 எடுப்போம். இங்கே வா. அது சரி, அது எனக்கு இதா இருக்காது. இதுதாங்க எல்லாமே சுத்துது. இல்ல மச்சான் அது பிடிக்கல மச்சான். இங்க இங்க மாறி போ. வா மாறி வருதுங்களா? அடே வா நீங்க 3 பேர் கிட்ட இருங்களே, நான் போட்டு கொண்டு வரேன். எந்திரா செஞ்சு காட்டுறேன் அண்ணா. நீ வீசுவா. சரியா ரோபோட் வா. ரெடி. வீடியோ ஆன் பண்றா. பால்ட்டி அடிக்க போகுது. நான் தான் பிடிக்கணுமா? Day 4. எப்படி விட போற? Many months later. அங்க பயப்படுறா. நிறுத்தி அடிச்சிருமா எனக்கு வாய். இந்த கையில ஓட்டுட்டு அடிச்சா என்ன கையில ஓட்டால இதடி கீழ விழுந்துடா. பிளான் கேன்சல். வீடியோவே வரல. அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ ஃபைனலி அவ்வளோதாங்க இந்த இதழ் கசின டூர். நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம மறுபடியும் இதழ் கசின ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பதுளைக்கான ட்ரெயின் ஏறணும்னா ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம பதுளை ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.